நாம் எல்லோரும் இந்தி பேசக்கூடியவர்களாக இருந்திருந்தால், இந்தி தெரிந்தவர்களாக மாறி இருந்தால், தமிழ்நாட்டிலே அவர் 2 பொதுக்கூட்டத்தில் நம்மை வீழ்த்தியிருப்பார். நல்ல வேளை நமக்கு இந்தி தெரியாததால் அவருடைய வாய் ஜம்பம் தமிழ்நாட்டில் பலிக்கவில்லை. அவர் தமிழ் கற்று என்றைக்கு நம்மிடத்திலே வந்து தமிழில் நம்மை பேசி மயக்க போகிறார். அதுதான் சிக்கல். மோடி தமிழ்நாட்டிலே வெற்றி பெற முடியாமல் போனதற்கு காரணம் தமிழகத்தின் தனித்துவம் தான். தமிழ் காப்பாற்றப்பட்டதுதான், இந்தி தடுக்கப்பட்டதுதான், நம்முடைய அடையாளம் பாதுகாக்கப்பட்டதுதான். இல்லை என்றால் ஒரு பொதுக்கூட்டமே போதும். மோடி வந்து ஒரே ஒரு பொதுக்கூட்டத்தில் 1 மணி நேரம் கையை காலை அசைத்து அந்த இந்தியிலே பேசியிருந்தால் தமிழ்நாட்டு மக்கள் வாய் பிளந்து மெய் மறந்து வீழ்ந்திருப்பார்கள். இங்கே திருமாவளவன் குறிப்பிடுகிறார், நல்ல வேளை தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு இந்தி தெரியல, நாமெல்லாம் தப்பிச்சோங்கிற மாதிரி சந்தோஷப்படுகிறார். நான் அவரை பார்த்து வருத்தப்படுகிறேன். அந்த இந்திய உங்களுக்கு தெரிந்திருந்தால், உங்களிடம் இருக்கிற அந்த அரசியல் ஞானத்திற்கு, உங்களுடைய பேச்சாற்றலுக்கு, இத்தனை ஆண்டுகால அனுபவத்திற்கு நீங்கள் இந்தியை கற்றறிந்து அதில் ஓர் பேச்சாற்றலை வளர்த்திருப்பீர்களே ஆனால், இந்த தேசம் முழுதுக்கும் அறியப்பட்டிருக்கிற ஒரு அசாத்தியமான செல்வாக்கு மிகுந்த அந்த அம்பேத்கரனுடைய வரிசையில் வரக்கூடிய ஒரு வாரிசு தலைவர்களுக்கு இணையாக போற்றத்தக்கவராக நீங்க ஒருவேளை வந்திருக்கலாமே. இந்தி தெரிந்து கொள்வது சாமானியர்களை விட, வியாபாரிகளை விட அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று.